அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை 20 அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 தேர்வில் வந்து தமிழ் வந்து இது மாதிரி ரொம்ப கடினமாக கேட்டாங்க இல்லையா, அது சார்ந்தும் இது இல்லாமல் இன்னும் அதாவது கடினமாக இருந்தது மட்டுமல்ல பல்வேறு விதமான கோரிக்கைகள் சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் மற்றும் வந்து அகாடமி கோச்சிங் சென்டருங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் வந்து போராட்டம் நடத்துவதாக இந்த கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நாமளும் வீடியோ போட்டிருப்போம் இப்போ மெயின் சேனலில். டெலகிராம்லையுமே வந்து நான் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம வீடியோ வந்து போட்டிருப்போம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு அறவழி போராட்டம் தான், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். போராட்டம்னா ஒரு பஸ்ஸை மறியல் பண்ணுறதோ ஒரு அடிதடியோ அந்த மாதிரி கிடையாது. ஒன்றா சேர்ந்து அரசோட கவனத்துக்கு கொண்டு செல்லணும்னு சொல்லி ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அப்படின்றத செய்யறதுக்காக தான் வந்து நடராஜ் சார் வந்து வீடியோ போட்டுருந்தார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 days கழிச்சுட்டு மதுரையில் ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் வந்து எங்களுக்கு பர்மிஷன் கிடச்சிருக்கு, அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி டேட்டு டைமை முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா இப்போ காலை 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வந்து போராட்டம் நடத்துறதுக்கான பர்மிஷன் கிடச்சிருக்கு. யார் வேணாலும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய எல்லா அகாடமிஸும் வாங்க, ஸ்டூடெண்ட்டும் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு வந்து நிதி உதவி கொடுக்குமாறு ஒரு ஜிபே நம்பரை கொடுத்துருந்தார் இல்லையா. இப்போ மதுரை மாநகர காவல் வந்து ஒரு பத்திரிகை செய்தி வந்து அஃபீஷியலாக அவங்க ஃபேஸ்புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நியூஸ் தமிழ் 24/7 சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா செய்தி சேனலுமே பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ரைட்டா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மறுப்பு அறிக்கையாக வந்து கொடுத்துருக்காங்க. அது நான் படித்து காட்டிடுறேன் பாருங்கள். இதுக்கு படித்து காட்டினாலும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அனுமதி கிடைத்த மதுரை போராட்டம் தமிழ் தேர்வர்களுக்கு அநீதி என தனியார் போட்டித் தேர்வு மைய பயிற்சி நடராஜன் என்பவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பின் மீதான காவல்துறையின் மறுப்பு அறிக்கை அப்படின்னு போட்டிருக்காங்க. அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்காக மதுரையில் இயங்கி வரும் தனியார் போட்டித் தேர்வுகள் மைய பயிற்சியாளர் திரு நடராஜன் என்பவர் அரசு நடத்தும் போட்டித் தேர்வில் கலந்து கொள்ளும் தமிழ் தேர்வுகளுக்கு அநீதி நடைபெறுவதாகவும் மெயின் தேர்வு தமிழ் எழுதினால் மட்டுமே இடஒதுக்கீடு கிடைப்பதாகவும் அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளில் தமிழ் மொழி கேள்வித்தால் மட்டும் உள்நோக்கத்துடன் கடினமாக கேட்கப்படுவதாகவும் தெரிவித்து அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்து அனுமதி கிடைத்த மதுரை போராட்டம் என்ற தலைப்பில் தமிழ் தேர்வுகளுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக தெரிவித்து மதுரை பழங்கானத்தம் ரிங் ரோடு நடராஜ் தேட்டர் பகுதியில் வருகிற 20/7/2025 அன்று காலை போராட்டம் நடத்தப்போவதாக சமூக வலைதளங்களில் அறிவிப்பு செய்துள்ளார். அதாவது தனியார் போட்டித் தேர்வு மைய பயிற்சியாளர் திரு நடராஜன் என்பவர் அரசு பணியாளர் தேர்வாணை மையத்திற்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கு எந்த விதமான காவல்துறை அனுமதியும் பெறவில்லை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நிலையில் மேற்படி நடராஜன் என்பவர் தான் நடத்தி வரும் போட்டித் தேர்வுகள் மையத்திற்கு ஆள் சேர்ப்பதற்காக இது போன்ற பொய்யான செய்திகள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு அறிவிப்பு செய்துள்ளார். எனவே அரசு தேர்வுக்கு தயாராக மாணவர்கள் மற்றும் தேர்வர்கள் திரு நடராஜன் என்பவரின் பொய்யான அறிவிப்பை நம்பி ஏமாற வேண்டாம் என்பதையும் காவல்துறை அனுமதி வழங்கப்படாத நிலையில் மேற்படி போராட்டத்தில் கலந்து கொள்வதன் மீதான சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதனை இதன் மூலம் மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக வந்து மதுரை மாநகர காவல் வந்து பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க. ஆனால் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா போராட்டத்துக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னார் ரைட்டா. மேபி போராட்டத்துக்கு பர்மிஷன் அப்படின்னா எழுத்துப்பூர்வமான லெட்டர் வந்து கிடைச்சிருக்குமா அப்படின்றத நம்ம வந்து கேள்வியை பார்க்குறோம். அவர் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவார் யூடியூப்பில். ஏன்னா வந்து பர்மிஷன் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக லெட்டரில் சைன் பண்ணுவாங்க, காவல்துறையோட அனுமதி கடிதம். எத்தனை பேர் வந்து போராட்டத்தை கலந்துக்க போகிறாங்க, நீங்கள் என்ன ஏற்பாடுகள் செய்கிறீங்க அப்படின்ற மாதிரியான சில நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த கேள்விகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிட்டனில் எழுதி கொடுத்து அதை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுக்கும். அந்த பர்மிஷன் கிடைச்சதுக்கப்புறம் தான் அவர் சோசியல் மீடியாவில் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் கண்டிப்பாக வீடியோவில் சொல்லுவார், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செய்தியை நாம் போடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பத்திரிகை செய்தி வந்திருக்கு, நியூஸ் சேனலில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் இந்த இதுக்குள்ளே இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து மதுரை மாநகர காவல் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அவங்களோட பேஜை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தி குறிப்பும் வந்து வெளியிட்டிருக்காங்க ரைட்டா. சரி, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் போய் கலந்துக்கு போகிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கீங்க அப்படின்னா இது உண்மைத்தன்மை பத்திரிகை செய்தி இப்படி வந்திருக்கு, அவர் சார் சொல்லியிருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை தான் போராட்டம், நாளைக்கு வந்து விடிஞ்ச சனிக்கிழமை என்ன விவரங்கள் அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. ஏன்னா ரொம்ப தூரம் லாங் ட்ராவலில் போகிறவங்க வந்து மேபி இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் போலீஸ் பர்மிஷன் கிடைக்காத பட்சத்தில் போராட்டத்தில் கலந்துக்க முடியாது. அப்படி கலந்துக்கிட்டால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் ரைட்டா. அதனால் வந்து உண்மைத்தன்மை என்னென்று தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு வந்து போராட்டத்துக்கு கலந்து கொள்ள நீங்கள் போங்க ஓகேங்களா. அதனால் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, பர்மிஷன் வாங்கிட்டாரா இல்லை பர்மிஷன் கேட்குறதுக்காக இல்லை வேணும் அப்படின்னு சொல்லி என்ன முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றத கண்டிப்பாக அவர் யூடியூப் சேனலில் சொல்லுவார். அதை பார்த்துட்டு தான் வந்து மேற்கொண்டு முடிவுகளை நீங்கள் பண்ணுங்கள் ரைட்டா. முடிஞ்ச அளவுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கலந்துக்கோங்க, முடியாதவங்க அவர் சொன்ன மாதிரி வந்து பேமெண்ட் பண்ணுங்கள். பட் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு என்ன அவர் பதில் கொடுக்குறாரு, ஏன்னா காவல்துறை சார்பாக இது வந்திருக்கு. மீடியா செய்தி சேனலில் ஒரு சேனலில் வந்து கொடுத்துருக்காங்க, சில டெலகிராம் சேனல்லையுமே இந்த செய்தியெல்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்கள் ஓகேங்களா.
ஸோ அதுதான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கி கூட மேபி கிளம்பியிருந்தாலும் கிளம்பிங்க, இல்லை காலையில் சாட்டர்டே காலையில் வந்து கிளம்புற மாதிரி சில பேர் இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம், ரைட்டா? ஸோ இதை பற்றின அப்டேட் வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இது வந்து டிஎன்பிசி அரசு வந்து பயந்துட்டாங்களா? ஏன்னா நம்ம ஆயிரக்கணக்கான பேர், நிறைய கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் கலந்துருவாங்களோ? ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா அகாடமிஸும் யூடியூப் சேனல் எல்லாருமே வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் வீடியோ போட்டிருக்காங்க. இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக வரலாம், போகலாம், கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. அப்படின்னும் பொழுது நிறைய கூட்டங்கள் வந்து கூடிச்சு அப்படின்னா நிச்சயமாக அரசுக்கு ஒரு அழுத்தம் வரும், டிஎன்பிசிக்குமே அழுத்தம் வரும். ஸோ இதில் வந்து தப்பிக்கிறதுக்கு ஏதோ ஒரு உள்குத்து நடந்திருக்கு. அது என்ன உள்குத்துன்றது போக போக நமக்கு வந்து தெரியும், ரைட்டா? ஸோ ஏதோ நடந்திருக்கு. ஆனால் அவர் பர்மிஷன் கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக லெட்டரை வந்து பர்மிஷன் கையெழுத்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது நிறைய பேர் வந்து கலந்துக்குவாங்க அப்படின்ற ஒரு பயம், அச்சம் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி போலீஸ் வந்து ஒரு மறுப்பு அறிவிக்கை விடுறது ஒரு சகஜமான விஷயம். என்ன நடக்குதுன்றது பொறுத்துந்து பார்ப்போம். ஸோ நாளைக்கு தெளிவான முடிவு தெரிஞ்சுட்டு போராட்டத்தில் கலந்துக்கோங்க. அவசரப்பட்டு கிளம்பி போயிடாதீங்க, ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.